அது உடஞ்சி விடுற அளவுக்கு இது வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ மெலிசா இருந்தால் இது தாங்காமல் வந்து உடஞ்சி விழுது. இது என்ன இரும்பா சார், இது தகுடு. இது தகுடு வந்து இந்த சீனி விழுந்தா தாங்குமா? இந்த மாதிரி போடலாமா? பில்டிங் வேலை செய்கிறாங்க, ஒரு குழந்தையோ ஒரு பேசத்தோ தங்குறவங்க இந்த மாதிரி போடலாமா? நீங்களே சொல்லுங்க. குழந்தை உசுறு பையன் தான் கொடுத்துப்பாங்க. குழந்தை நல்லா அடிபட்டுனா குழந்தை என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. ஏன் பழைய பில்டிங்ல கை குழந்தையில போட்டு வச்சுருக்கிறீங்க? ஏன் போன் ஆன்ல வச்சிருக்கீங்க? எங்களுக்கு அவங்க பேச அவங்க ஆதங்கம் வேணும்ல, சொல்லுங்க. எம்எல்ஏ குழந்தைக்கு இருந்தா குழந்தை இருக்குமா? குழந்தை தாங்குமா? கை குழந்தை நம்ம வண்டியிலே பாருங்க விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுவா அந்த மாதிரி சொல்றாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்த பத்மா என்பவரின் மகள் நவீனா தனது 6 மாத குழந்தையை காய்ச்சல் மற்றும் சளி காரணமான சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீரென அரசு மருத்துவமனை கட்டிடத்தின் மேற்பகுதியில் இருந்து சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து பத்மா தலையில் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பத்மா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு 2 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இதற்கு பதிலளித்த மருத்துவர்கள், இது ஒரு விபத்து, சாலையில் செல்லும் போது திடீரென வண்டி மோதுவது போல இதுவும் ஒரு விபத்துதான், இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அலட்சியமாக பதிலளித்ததாக காயப்பட்ட பெண் கூறியுள்ளார். குழந்தை உசுறு பையன் தான் கொடுத்துப்பாங்க. குழந்தை புரியுதுப்பா, ஆனா எங்ககிட்ட நீங்க கோவப்பட்டு உங்ககிட்ட நான் கோவப்பட முடியாது. ஆளுங்க என்ன அதுக்கு யாரு எனக்கெல்லாம் ரொம்ப பேசுறோம். அதுக்கு என்னவோ ஆளுங்க வருஷம் பழைய பில்டிங்ல கை குழந்தையில போட்டு வச்சுருக்கிறீங்க. பழைய பில்டிங் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுங்க? அது எப்படி சரி, அது எப்படி மேடம் உங்களுக்கு கீழே நீங்களே சொல்லுங்க. சீலிங் உடஞ்சி எப்படி உங்களுக்கு கீழே ஒரு குழந்தை வயசு வேலை போட்டு வைக்கிறனாக்கா அதுக்கு எவ்வளவு மேல பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். பெரியவங்க மேல வந்து குழந்தை மேல வந்தா என்ன இருக்கு மேடம்? நீங்களே கூட சொல்லுங்க. என்னன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்க பேஷண்ட், நாங்க எப்போ ஒரு டைம் வரோம். நீங்க தானே இங்கே தானே இருக்கீங்க, எங்க என்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நீங்க தானே சொல்லணும். சார் மெயின்டெனன்ஸ் பாக்குறது ஓகே தான் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் போன் ஆன்ல வச்சிருக்கீங்க? எங்களுக்கு அவங்க பேச அவங்க ஆதங்கம் வேணும்ல, சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க பேஷண்ட், எந்த பில்டிங்ல எந்த பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? எந்த பிள்ளை என்ன நீங்க தானே மெயின்டெனன்ஸ் சொல்லணும். இங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க தானே மெயின்டெனன்ஸ் சொல்லணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எங்களுக்கு தெரியுமா? பெட்ல சேரும்போதே நினைச்சேன் இது வந்து பழைய பில்டிங்ல. நான் நினைச்சேன் உண்மையிலே பொது இடத்துல சொல்றேன், குழந்தைங்க பழைய பில்டிங் போட்டு வச்சுறாங்க. நான் மேல எல்லாம் பார்த்தேன். என் உசுறு பண்ணா கூட கொள்ளையும் பறிச்சுடுவோம். குழந்தை வந்து தவறுந்து குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன உத்தரவாதம் கொடுக்குவீங்க? நீங்களே சொல்லுங்க. எனக்கு உயிர் பண்ணா என் பிள்ளைங்க தாய் பாப்பா உத்தரவாதம் தருவீங்களா? என்ன பார்த்து தருவீங்க சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு வந்து என் ஆம்பளைல வரையப்ப நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க அது வந்து எல்லாமே செக் பண்ணணும். ஒரு குழந்தை வரல எல்லாமே செக் பண்ணணும். நீங்களே சொல்லுங்க. எம்எல்ஏ குழந்தைக்கு இருந்தா குழந்தை இருக்குமா? குழந்தை தாங்குமா? கை குழந்தை ஒரு சளி ஜுரம் உடம்பு சரியில்லாத பாதுகாப்பு தான் நமக்கு வருது. ஆளுங்க வரணும் பார்க்கணும் அந்த பில்டிங்ல. ஏன் பழைய பிள்ளைங்களை ஒரு கை குழந்தைகளை நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் தான். பழைய பில்டிங்ல உள்ள கை குழந்தைங்களை எவ்வளவு பேசிட்டு போய் பாருங்க. செக் பண்ண கூடாதா? டெய்லி செக் பண்ணுங்க வந்துங்க. ஹாஸ்பிட்டல் சார்பில் எதாவது சொன்னாங்களா? அங்கெல்லாம் எதுவும் சொல்லலை. அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. இது வந்து எதிர்பார்க்காத நடக்கிறது, இது வந்து தரத்தில் நடக்கிறது, நம்ம வண்டியிலே பாருங்க விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுவா அந்த மாதிரிமான்னு சொல்கிறாங்க. இது வந்து தரத்தில் நடக்கிறது ஆக்சிடென்ட் தான். நீங்களே சொல்லுவாங்க. இது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு நான் வந்து இங்கே வந்து தங்குற இடம், இது வந்து கவர்மெண்ட்லேருந்து தங்குற இடம் வந்து நாங்கள் என்ன வந்து சொல்கிறோம். பாருங்க சார், இது வந்து எவ்வளோ தாங்க இது மேலே அது உடஞ்சி விடுற அளவுக்கு இது வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ மெலிசா இருந்தால் இது தாங்காமல் வந்து உடஞ்சி விழுது. இது என்ன இரும்பா சார், இது தகுடு. இது தகுடு வந்து இந்த சீனி விழுந்தா தாங்குமா? இந்த மாதிரி போடலாமா? பில்டிங் வேலை செய்கிறாங்க, ஒரு குழந்தையோ ஒரு பேசத்தோ தங்குறவங்க இந்த மாதிரி போடலாமா? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் எங்கே படுத்துருந்தீங்க? நான் இங்கே படுத்துருந்தோம் சார். நாங்கள் என் குழந்தைங்க போட்டு படுத்துருந்தாங்க, கீழே படுத்துனேன். என் பொண்ணு என் பேரை மேலே படுத்துருந்தாங்க, கட்டில் மேலே. என் தலைமையில் விழுந்து எம்எல் வந்து கூட வரல. என் குழந்தை என்னாச்சு சார், என் குழந்தை என்னாச்சுன்னா நான் எழுந்து என் குழந்தைய தான் பார்த்தேன். நான் என் விழுற மாதிரி என் பிள்ளை மேலே சிசு விழுந்தா இந்த அடி குழந்தை விழுந்தா உசுறு இருந்துக்குமா? நீங்களே சொல்லுங்க. நாங்கள் ஏன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்து பாதுகாப்புங்க தான் தங்குறோம். எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படக்கூடாது, உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இங்கேருந்து வெளியே அனுப்புங்க. இது வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறது. நீ எங்கெங்க எப்படி இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பில்டிங் எங்கெங்க என்ன இருக்குதோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, பேசவும் முடியாது.
இது வந்து தற்செயலாக நடக்குமா, நாங்கள் என்னம்மா பண்ணுறது, இது இப்படி தான் நடக்கும், நம்ம வண்டியில் போகிறோங்க, வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, சாரியாக சொல்லிட்டு போகிறாரு. நம்ம வண்டியில் போகிறோமா ஆக்சிடென்ட் இது தற்செயலாக ஆகி போகுது, அதுக்கு என்ன பண்ண முடியுன்றாங்க. அது வீடு, அது வண்டி, போக்குவரத்து. அது இது வந்து எங்கே வந்து தங்குற இடம் இது, இது கவர்மெண்ட்ல தங்குற இடம். இது கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு நம்மளுக்கு. வெளியிலலாம் போனால் பாதுகாப்பு கிடையாது, நம்ம வீட்டில் ஆகுது பாதுகாப்பு கிடையாது. அது தற்செயலாக நடக்குது, அங்கே போயிடும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.